ஊடகங்களை கேட்கிறேன், என்னங்க விவாதம் நடக்குது? ஓபிஎஸ் இந்த பக்கம் போவாரா, ஆதவர்ஜுனா சொன்னது உண்மையா பொய்யா? கிட்டத்தட்ட 4 கோடி பேருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை பற்றி ஒரு விவாதம் இல்ல, பேச்சு இல்ல. என்ன நடக்குது ஊடகத்துல? 100 நாள 125 நாளாக்கிட்டோம் சாதனைன்றானுங்க. யாருக்கு 125 நாளாக்குனீங்க? தமிழ்நாட்டுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது, அதை சொன்னாங்களா? அந்த உண்மை தெரியணும்னாக்கா நிர்மலா சீதாராமன் கேட்டு பார்ப்போம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவு செய்திருப்பவர்கள் 75 லட்சம் முதல் 80 லட்சம் பேர். சென்ற ஆண்டு அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஆண்டு வருவாய் சுமார் 16,500 ரூபாய். அது முற்றிலும் இல்லாமல் போக போகிறது. இதன் விளைவு என்ன? குறைந்த கூலிக்கு வேலை செய்வதற்கு பெரும் எண்ணிக்கையில நகரத்தில் வந்து குவிய போகிறார்கள். ஏற்கனவே வட இந்திய தொழிலாளிகளால் கூலி குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளும். நான் ஏழை விவசாயியின் மகன்றார் எடப்பாடி. 80 லட்சம் பேர் 100 நாள் வேலைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அவன்லாம் பணக்கார விவசாயியா? 100 நாள் வேலை ரத்த எடப்பாடி ஆதரிச்சிருக்கிறார் என்ற உண்மையே கிராமப்புறத்து பெண்கள்கிட்ட சொல்லுங்க. எந்த கிராமத்துல போய் எடப்பாடி ஓட்டு கேட்கிறார் பாக்க. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யணும்ன்றத மோடிக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? சீமான் தான். அவர் ஏன் ரத்து பண்ணணும்னு சொன்னார்னா, தமிழனுக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படின்றதே மறந்து போயிடும். யார் சொல்றாரு பாரு. யூபி அரசு கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை பாதுகாத்தது, அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தது. இன்னைக்கு மோடி அரசு அதை ஏன் நீக்கி இருக்கிறது? பண்ணை அடிக்கிறதுக்கு குறைந்த கூலிக்கு ஆள் வேணும், இதை நீக்கினாதான் குறைஞ்ச கூலிக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒன்றிய அமைச்சரே உளறி இருக்காரு இந்து பேப்பர். முன்னேற்றம் வந்தாதான் வளர்ச்சி, மக்கள் நலம் வரும். இப்ப நான் சொன்ன திட்டப்படி முன்னேற்றம் யாருக்கு வந்திருக்குன்னா, அம்பானிக்கு அதானிக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து. அப்போ அவங்களுக்கு முன்னேற்றம் வந்தாதான் நமக்கு சோறு கிடைக்கும். அங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி நடந்தாதான் எலும்பு வெளியே போடுவாங்க. அதுல எதனா கறி ஒட்டி இருக்கான்னு நம்ம சுரண்டி தின்னு பார்க்கலாம் அப்படின்றத அவங்க சொல்ற திட்டம். 100 நாள் வேலை திட்டமும் நியாய விலை கடையும் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களை எப்படி ஜாதி ஆதிக்கத்திலிருந்து மீட்டு இருக்கிறது அப்படின்னு ஜெயரஞ்சன் சார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த ரத்து என்பது எப்படி மீண்டும் ஜாதி ஆதிக்கத்துக்குள்ள தமிழ்நாட்டு கிராமங்களை தள்ளும். இந்த உரையை கேட்டு பாருங்க, தெரியும். வணக்கம். 100 நாள் வேலை திட்டம் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். அந்த திட்டத்துக்கு பேரை மாத்தினது மட்டும் இல்லை, அந்த திட்டத்துக்கே குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு வேலையை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. அவசரமாக போதிய விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறது. அதுக்கு குடியரசுத் தலைவரும் உடனே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் ஆக்ட் 2025. பேர் உள்ள நீளம் இருக்குது. சரக்கு ஒரு வெங்காயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான். சுருக்கமாக அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, விபிஜி ராம்ஜி. அப்போ ராம்னு எப்படியாவது உள்ள கொண்டாந்துடணும், காந்தியை தூக்கிட்டு ராம் வச்சுக்கணும். காந்தியை சுட்ட உடனே ஹே ராம்னு தானே சொன்னார். அதனால் இது இப்போ இன்னொருத்தர் நம்ம டெரிக் ஓப்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, அவர் எழுதியிருக்காரு, காந்தியை சுட்டது 3 தோட்டா, அந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள், வேலை உறுதி, சுயமரியாதை, அப்புறம் வந்து வாழ்க்கை உத்தரவாதம், அப்படி 3ஐயும் காலி பண்ணுறது தான் இந்த திட்டம் என்று அவர் எழுதியிருக்கார். அப்படி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிப்பதற்கான அப்பட்டமான முயற்சி என்று நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளும் தமிழ்நாடு முழுதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. பெருந்திரளான மக்கள், பெண்கள் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதை பற்றி, இப்படி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதை பற்றி மற்ற எதிர்க்கட்சிகள் கருத்து என்ன? முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு கருத்து தான், அந்த காந்தி பேரை மட்டும் வச்சுக்கோங்க, எதை வேணா பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதையும் அவங்க சட்டம் பண்ணலை. அப்போ இந்த திட்டம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்லை. தாவேக்கா அவங்கள கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா, அது எங்கள் கொள்கையில் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அவங்க கொள்கைன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்போ திருவள்ளுவர் மன்ரேகாவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியல, அதை பற்றி அவங்க பேசலை, அது ஓவர். சீமானை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சி அவரை பொறுத்த வரைக்கும் மனித குலத்தின் எதிரி. ஆனால் மனித குலத்தின் எதிரியோட இந்த கொள்கையில் வந்து சீமானுக்கு உடன்பாடு இருக்குது. எது? 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணுன்றது தான் பிஜேபிக்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டு இருக்கிற கொள்கை. அதனால் அவரும் பேசவில்லை என்பது தான் நிலவரம். தொலைக்காட்சி விவாதங்களை நான் பார்க்குறேன் கடந்த சில நாட்களாக. என்ன நடக்குது நேத்திக்கு உள்பட சொல்கிறேன், விவாதம் என்ன நடக்குதுன்னு. ஓபிஎஸ் அந்த பக்கம் போவாரா, எந்த பக்கம் போவார், தினகரன் எந்த பக்கம் போவார். அப்புறமா ராகுல் காந்தி வந்து விஜயை கூப்பிட்டு பேசினதாக ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, அது உண்மையா? விஜய் கட்சி இந்த கூட்டணியில் சேருமா? அல்லது பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு.
இந்த பொருள் பற்றிய விவகாரங்கள் இதுக்கு மேலே போனாக்கா ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது, என்ன ஆகும் ஜனநாயகனுக்கு? இதெல்லாம் தான் விவாத பொருளாக தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது யூடியூபாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது நியாயமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குறிப்பாக இந்த வேலை உறுதி திட்டம் ரத்து செய்யப்பட்டு இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறத பற்றி உலக அளவில் புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள், சர்வதேச புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் அவங்களாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஜோசப் ஸ்கில்கிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலக வங்கியில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார், நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் இதை கண்டித்து பேசியிருக்காரு. தாமஸ் பிக்கெட்டி கேபிட்டலிசம் இன் 21st செஞ்சுரி என்ற புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதியவர், அவர் இதை கண்டித்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு வரியை மட்டும் நாம் கவனித்து கேட்கணும். த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பாலிசி ஆப்ரேஷனலைசிங் எ டிமாண்ட் ட்ரிவன் லீகல் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அதை ஒழிச்சிட்டாங்க. இது எக்கனாமிக் டிக்னிட்டி அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், பொருளாதார ரீதியான கௌரவம், சுயசார்பு, அதை ஒரு அடிப்படை உரிமையாக்கிய ஒரு திட்டத்தை ஒழித்து விட்டார்கள் என்று இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் பலரும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இப்போ சர்வதேச புகழ்பெற்ற வல்லுநர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அருணா ராய், ஜீன் ரெஸ், இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்களே, நாம் இதை பற்றி கவலைப்படுகிறோமா? நமக்கு இந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல தெரிந்திருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டிச்சிருக்குது. இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஐ பெரியசாமி இதை பற்றி அறிக்கை விட்டுருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இதை அப்படின்னு சொன்னாக்க இது ரொம்ப முக்கியம். 18 வயது நிரம்பிய ஒரு குடும்பத்தில், கிராமப்புற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை சட்ட ரீதியாக அவங்களுடைய உரிமை என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு அவர் சொல்றதுல முக்கியமான ஒரு வரியை மட்டும் நான் சொல்றேன். விவசாய காலத்தில் பணியாட்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் குறைந்த கூலிக்கு உழைக்கும் மக்களை நிர்பந்திக்கும் சதி இதில் அடங்கி இருக்கிறது. இது திமுகவினுடைய அறிக்கை. அப்போ இவ்வளவு தூரம் அவர் தீவிரமாக சொல்வதற்கு என்ன காரணம்? அப்படி என்ன சதி? அதை பற்றிய டேட்டாவை கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இதில் என்ன பாதிப்பு என்பதை நம்ம பார்க்கணும். இது பற்றிய ரிசர்ச் பேப்பர்லாம் வெளியே வந்திருக்குது. அது மாதிரி ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார்பாக வந்த ரிசர்ச் பேப்பர் ரீசெண்டாக வந்தது. அது சில தரவுகளை சொல்லுது. 2024-25 இந்த மன்ரேகா திட்டத்தில் 10,744.75 கோடி ரூபா இதில் செலவிடப்பட்டிருக்குது. ஒரு 10,800 கோடி ரூபா செலவிடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே போல் 2023-24 டேட்டா இருக்குது. எவ்வளவு மனித நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது கொடுத்துருக்குறாங்கன்னா 59.44, அதாவது 60 நாள். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆண்டுக்கு 60 நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் 100 நாள் வேலை திட்டம், ஆனால் 60 நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பணம் தான் மோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. சரி, இதனால் பயன்பெற்றவர்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் 75 லட்சம் முதல் 82 லட்சம் வரையிலான குடும்பங்கள் மொத்தம் இதில். அப்போது இதில் நம்ம ஒரு நாளைக்கு சராசரி ஊதியம் 275 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்த நாட்கள் 60 பெருக்குனீங்கன்னா 16,500 ரூபா. இப்போ 16,500 ரூபாய் சுமார் 82 லட்சம் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் கிடைத்திருக்கிறது. இது போன வருஷத்தினுடைய புள்ளி விவரம். இதை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். இது திடீர்னு வந்ததா என்றால் இது திடீர்னு வந்தது அல்ல. இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. முக்கியமாக 2014 மோடி பதவிக்கு வந்த உடனேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தார் அவர் நாடாளுமன்றத்தில். இந்த திட்டத்தை நான் ரத்து பண்ண மாட்டேன், 60 ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஏழ்மையை ஒழிக்க முடியவில்லை காங்கிரஸால் என்பதற்கு இது ஒரு நினைவு சின்னம், அதனால இருக்கட்டும் நக்கலாக சொன்னார். அன்னைக்கு துறை அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி என்ன சொன்னார்னா, இது என்னத்துக்கு நாடு பூரா அமல்படுத்திக்கிட்டு ஒரு 200 மாவட்டம், ரொம்ப கஷ்டப்படுற மாவட்டம், அங்கே மட்டும் அமல்படுத்தினா போதும் என்று அவர் பேசினார். ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநில முதல்வர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதை ரத்து பண்ணனா நம்ம கதை கந்தல் ஆகிடும், வேணாம் ரத்து பண்ணாதீங்க என்று சொன்னார்கள். அதனால ரத்து பண்ணல. அது மட்டுமல்ல, குறிப்பாக கொரோனா காலத்தில் கிராமப்புற மக்களுக்கு ஒரு உயிர் ஆதாரமாக விளங்கியது இந்த திட்டம்தான். இந்த திட்டத்தை ஒழிப்பது அப்படின்றது மோடி அரசினுடைய பிளான். அந்த பிளானுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க.
அந்த கமிட்டிக்கு பேர் அமர்ஜீத் சின்ஹா கமிட்டி. அந்த கமிட்டி 2023 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை இதுவரை மோடி அரசு வெளியிடவில்லை. போன வருஷம் டிசம்பர் மாதம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளேட்டில் அந்த அறிக்கையின் சில பகுதிகள் வெளியே வந்திருந்தது. அதை நான் படித்து பார்த்தேன். அதில் என்ன அந்த கமிட்டி தெளிவாக சொல்லியிருக்குதுன்னா, இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக அமல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள். இங்கெல்லாம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. அதனால இந்த மாநிலங்கள் இந்த திட்டத்தை ஊற்றி மூடிவிடலாம். இது என்னுடைய வார்த்தையில் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கேளுங்க. ஸ்பெஷல் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் will be required to examine alternatives for Manrega in states with high middle wealth index states currently having high use of Manrega, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா எட்ஸெட்ரா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தின் கீழ் தான் இது இந்த மன்ரேகா திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்றல்ல, யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க வேண்டாம் என்ற அதிகாரத்தை மோடி அரசு கையில் எடுத்துக்கொள்ளும் வகையில் இந்த திட்டம் திருத்தப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட்ல 8 மணி நேரம் விவாதத்துக்கு இதுக்கு ஒதுக்குனாங்களாம் நேரம். அதை 6 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க. எப்படி குறைச்சாங்கன்னா, எதிர்கட்சியெல்லாம் பேசுறது பேசிக்கிங்க, நம்ம அனாவசியமாக பேச வேணாம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க 2 மணி நேரத்தை கட் பண்ணிட்டு நிறுத்திட்டாங்க. இதை பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும், அங்கே பரிசீலித்த பிறகுதான் இதை ஒரு முடிவுக்கு வரணும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உடனே முர்முவுக்கு அனுப்புனாங்க. அந்த அம்மையாரும் உடனே கையெழுத்து போட்டாங்க. இது உடனே சட்டமாயிடுச்சு. இதை பற்றி திமுக மட்டும் இல்லை, சோனியா காந்தி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அவங்க இந்த திட்டத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. 2004 யூபிஏ அரசு தேர்தல் வாக்குறுதியாகவே இதை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம். ஏன் 2004 இதை கொடுக்குறாங்க என்பது முக்கியம். 2000 தொடக்கத்தில் அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் வட இந்தியா முழுதும் கடுமையான பஞ்சத்தில், குறிப்பாக ஒரிசாவில் கலாந்தி, கோராபுத் போன்ற மாவட்டங்களில் எண்ணற்ற மக்கள் பட்டினியாலேயே சாகிறாங்க. இன்னொரு பக்கம் தானிய கிடங்குகளில் தானியத்தை எலி தின்னுது. உச்சநீதிமன்றமே தலையிட்டு இதென்ன அயோக்கியத்தனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. அப்போ இந்த கொடிய கிராமப்புற வறுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்ன செய்கிறது என்று சொல்லி தான் இப்படி ஒரு திட்டத்தை இந்த 2004 யூபிஏ தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குது. 2005 அதை கொண்டு வர்றாங்க. எடுத்த உடனே ஒரு 200 மாவட்டத்தில் மட்டும்தான் அதை அமல்படுத்துவது அப்படின்னு கொண்டு வராங்க. அப்புறம் படிப்படியாக மற்ற மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு அது விஸ்தரிக்கப்படுது நாடு முழுதும். இப்போது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இது வேலை உறுதி திட்டம். நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டும் கோட்பாட்டில் ஆர்டிகல் 41 அப்படின்னு இருக்குது. அது வேலை பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக்கணும் அப்படின்றது ஒரு வழிகாட்டும் கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபலாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த திட்டம் என்ன சொல்லுது, ஆண்டுக்கு ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும், யார் பணக்கார ஏழை அந்த கணக்கெல்லாம் கிடையாது, இது யூனிவர்சல், நாட் டார்கெட்டட். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு வருமானம் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்படும். அப்படி வேலை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வேலையை டிமாண்ட் பண்ணலாம். டிமாண்ட் பண்ணியும் வேலை கொடுக்கலன்னா அந்த ஊதியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இதை ஒரு உரிமையாக்குகின்ற, அரசாங்கமாக பார்த்து செய்கிற இலவச திட்டம் இல்லை, இதை உரிமையாக்குகின்ற வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது முதலாளித்துவ அறிஞர்கள், பொருளாதார வல்லுநர்கள், ஏன் உலக வங்கி உட்பட எல்லாரும் இதை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. இது நாட்டை நாசமாக்கிறோம், இப்படி சும்மா சோறு போட்டாக்கா, இப்படி ஒன்றும் இல்லாத போட்டாக்கா என்ன ஆகும் என்று கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அடுத்த சில ஆண்டுகளிலேயே இது ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. என்ன மாற்றம்னாக்கா, இந்த வேலை உறுதி திட்டத்தின் மூலம் எண்ணற்ற பெண்கள் வேலைக்குள்ள வராங்க. மிக முக்கியமாக தலித் சமூகத்தினர், நிலமற்ற விவசாயிகள், கொஞ்சம் நிலம் வச்சிருக்கிற ஏழை விவசாயிகள், பெண்கள், இவங்க இந்த வேலை திட்டத்துக்குள்ளே வர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது அமல்படுத்தப்பட்டதுனால கிராமப்புறங்களில் சாலைகள் அமைப்பது, குளங்களை தூர்வாருவது, புதிதாக குளங்கள் வெட்டுவது,
அது இல்லாமல் சில பழத்தோட்டங்களை உருவாக்குவது, இப்படி ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ப பல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டன இந்த திட்டத்தின் மூலம். இதெல்லாம் பார்த்த பிறகு இதை கடுமையாக சாடிய உலக வங்கியே பின்னாளில் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது இதை பற்றி நிறைய ரிசர்ச் வந்திருக்குது. 100 நாள் வேலைன்னு இதை சொன்னாலும் சராசரியாக 55 நாளைக்கு மேலே 60 நாளைக்கு மேலெல்லாம் இந்த வேலை பொதுவாக வந்து கொடுக்கப்பட்டதில்லை இத்தனை காலத்தில். அந்த அளவில் அது பயனுள்ளதாக இருந்திருக்கு. எந்த அளவில்? இதை பற்றி சில ஆய்வுகள் வந்திருக்குது. அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஏழை குடும்பத்தின் வருமானம் 14 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு 14 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இப்போ 10,000 ரூபா மாத வருமானம்னாக்கா ஒரு 1,400 ரூபா கூடி இருக்குது. அது இல்லாமல் ஏழ்மை அப்படின்றது 26 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. ஏழைகளின் எண்ணிக்கை, ஏழ்மையின் அளவு 26 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து ஆய்வு முடிவுகள். இது மட்டும் அல்ல, இதன் விளைவாக என்ன நடந்திருக்குது? பெண்கள் படிக்க போயிருக்கிறாங்க. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இதில் கிடைத்திருப்பதனால டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று புருஷன் வந்து தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறது, அல்லது புருஷன் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் குழந்தைகள் வந்து பட்டினி கிடக்கிறது, இது வந்து மாறி இருக்குது. இது இல்லாமல் பிரசவகால சாவுகள் குறைஞ்சிருக்குது. இதை பற்றி எண்ணற்ற ஆய்வுகள் இந்த மன்ரேகா திட்டம், இது உலகத்திலேயே ஒரு யுனிக்கான திட்டம். அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை ஏன் மாற்ற வேண்டும்? இதை எப்படி மாற்றுறாங்க? ஏற்கனவே எப்படி இருந்தது? ஏற்கனவே இது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று வேலை பார்க்குறவங்களுக்கான ஊதியம், ரெண்டாவது வேலை செய்ய தேவையான பொருள்னால் கருவிகள் மட்டும் இல்லை. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறது அப்படின்னாக்கா செங்கல், சிமெண்ட்டு, அந்த மாதிரி தேவைகள் இருக்குது. கால்வாய்னா அதற்கு தேவையான தேவைகள் இருக்குது. அப்போ இந்த பொருட்களுக்கான செலவு, அப்புறம் வேலை செய்பவர்களுக்கான ஊதியம், இதில் ஆக பெரும்பான்மையான தொகையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டது. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 100% ஒன்றிய அரசு எடுத்துக்கிச்சு. பொருள்களை பொறுத்த வரைக்கும் 75 விழுக்காடு அந்த செலவை வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு 25 விழுக்காடு மாநிலங்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளணும் என்று ஒதுக்கியது. இதன் விளைவாக மொத்தமாக ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 10,000 கோடி செலவாகுது அப்படின்னு வச்சுருந்தேன். இதில் அதாவது ஊதியமும் பொருளும் சேர்த்து அதில் 10% ஒரு வந்து ரெண்டையும் சேர்த்தோம்னாக்கா, அதாவது ஊதியத்தையும் கூலியையும் பொருளுக்கான செலவு ரெண்டையும் கூட்டும்போது 90 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்குற மாதிரியும் 10 விழுக்காடு மாநில அரசு கொடுக்குற மாதிரியும். 10,000 கோடி ரூபா வருதுன்னா 9,000 கோடி ரூபா டெல்லி கொடுக்கும், 1,000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் என்ற முறையில் இந்த விகிதம் வந்து இருந்தது. அப்போ இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு என்ன செய்கிறது அப்படின்றத அந்தந்த ஊர் கிராம பஞ்சாயத்து கூடி நம்ம ஊருக்கு என்ன வேணும் என்பதை அவர்கள் முடிவு செய்வது. பஞ்சாயத்தோ கிராம சபையோ அவங்க முடிவு செய்து அதை வந்து அமல்படுத்துவது அப்படின்றது இருந்தது. இதை கண்காணிப்பதற்கு வெறும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாமல் அதிகாரிகள் இல்லாத குழுக்கள், சென்ட்ரலாகவே ஒன்றிய அரசு அளவிலேயும் மாநில அரசு அளவிலையும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுக்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த குழுவில் 3இல் ஒரு பகுதியினர் தலித்தாக இருக்கணும், ப்ளஸ் 3இல் ஒரு பகுதியினர் பெண்களாக இருக்கணும். அப்போ என்ன வருது? அந்த குழுவில் 3இல் 2 பங்கு பெண்களும் தலித்துகளும் இருப்பார்கள். இப்படி குழு அமைக்கணும் என்று இதெல்லாம் விதியாக இருந்தது. இது அமல்படுத்தப்பட்டது. இது இப்போது எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்ன எதுவும் கிடையாது. இப்போ எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா 60-40ன்னு மாற்றிட்டார். 60% ஒன்றிய அரசு, 40 விழுக்காடு மாநில அரசு. இது ஒரு பாயிண்ட் தான். மிச்ச பாயிண்ட்டை பற்றி பின்னால் நம்ம பார்ப்போம். சரி, எதுக்காக இதை மாற்றணும்? ஒரு நல்ல திட்டம், இவ்வளோ நேரம் நான் விளக்குனேன். இதை மோடி அரசு ஏன் வந்து மாற்றணும்? இதனால் கெட்ட பேர் தானே வரும். இதை ஏன் மாற்றணுன்றது, ஒரு ஓட்டு கிடைக்காதில்ல, யாராக இருந்தாலும் மக்களுக்கு இது பிடிக்காதில்ல, இதை வந்து மோடி அரசு ஏன் செய்கிறது என்ற கேள்வி ஒரு காமன் சென்ஸ் கேள்வி. அது அந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், ஏற்கனவே மத்திய பிரதேச முதல்வராக இருந்தவர், இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்கார். அவர் வந்து சொல்லியிருக்கார், அதை படிக்கிறேன், ஆங்கிலத்தில் தமிழ்லையும் சொல்கிறேன். நவ்
with this new law this problem will be solved. இந்த புது சட்டம் வந்ததிலிருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துரும். என்ன பிரச்சனை? Farmers often face difficulty in finding laborers during sowing and harvesting seasons. விதைப்பு காலத்திலும் அறுவடை காலத்திலும் விவசாயிகளுக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த சட்ட திருத்தம் அந்த பிரச்சனையை தீர்த்துரும். இதனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். எப்படி தீர்க்கும்னா இந்த சட்டத்தில் ஒரு கிளாஸ் இருக்கு, மிக முக்கியமான கிளாஸ். அது என்னன்னா, ஆண்டுக்கு 60 நாட்கள் எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த காலத்தில் விதைப்பு, அறுப்பு போன்ற விவசாய வேலைகள் நடக்குதோ அந்த நாட்களில் 100 நாள் வேலையை அமல்படுத்த கூடாது. அப்படி இதை ஒவ்வொரு மாநில அரசும் இது பற்றி ஆண்டு தொடக்கத்திலேயே எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பீரியடில் விதைப்பு, அறுப்பு, சம்பா இப்போ, குறுவை இப்போ, அல்லது வேறு பக்கம் மானாவாரி பகுதின்னா அங்கே எப்போ நடக்கும், இதெல்லாம் இந்த முன்னாலேயே டேட்டா கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் 60 நாளில் எந்த மாநில அரசுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை அங்கே அமல்படுத்தும் அதிகாரம் கிடையாது, அமல்படுத்தக்கூடாது. இப்படி செய்வதன் மூலம்தான் நமக்கு ஆள் விவசாயத்துக்கு கிடைக்கும் என்று இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் சொல்லுது. இப்போ சிவராஜ் சிங் சௌஹான் சொல்கிற பிரச்சனை தான் இவர் கூட சொல்லுவார், நம்ம சீமானும் அதுதான் சொல்லுவார். நீங்கள் பல நடுத்தர விவசாயிகளை கேட்டிங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, இந்த 100 நாள் வேலை கூட அந்த இதெல்லாம் வந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் திமிர் எடுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது உண்மையா? இதுக்கு டேட்டா, தரவுகள் இருக்குதா என்பதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டினுடைய ரூரல் அஃபேர்ஸ் எடிட்டர், அவர் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர், ஹரீஷ் தாமோதரன், அவர் இப்போ ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இந்த கட்டுரையோட தலைப்பு, தேர் இஸ் நாட் எனஃப் எவிடன்ஸ் தட் மன்ரேகா ரெடியூஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் லேபர். விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டது இந்த மாதிரி விவசாய வேலைக்காலங்களில் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவர் டேட்டாவோட புள்ளி விவரத்தோட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதியிருக்கார். அப்ப என்னதான் பிரச்சனை? ஆள் இல்லை என்பது பிரச்சனை அல்ல. எது பிரச்சனைன்னா கூலி தான் பிரச்சனை. இந்த மன்ரேகா என்ன செய்யுதுன்னா ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்குது. அதனால என்ன, இந்த மன்ரேகா திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அடிமாட்டு கூலிக்கு ஏழை நிலமற்ற விவசாயிகளை சுரண்டக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இதை கொண்டு வர்றது. அப்போ அதை கொண்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது என்பது மட்டுமல்ல, இப்படி ஒரு பேலன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 200 ரூபாய், 250 ரூபாய், 270 ரூபாயோ ஊதியம் கிடைக்குது என்பதனால் அதைவிட குறைவான கூலிக்கு விவசாய வேலைக்கு கூப்பிட முடியல. அப்போ இந்த நிர்பந்தம் என்பது பெரும் நில உடைமையாளர்களுக்கு வருது. அப்போ இந்த ஊதியம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனையை தவிர ஆள் கிடைக்கல என்பது பிரச்சனை இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மன்ரேகா திட்டத்தில் 250 ரூபாய், 270 ரூபான்னு வச்சுங்க. சரி, நான் 280 ரூபா தரேன், இல்லை 300 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் ஏன் வராமல் போகிறாங்க? அப்போ அதுதான் பிரச்சனை. இது என்னவா இருந்திருக்குது மன்ரேகா திட்டம்னாக்கா, இது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி இருந்திருக்குது, ஒரு பாதுகாப்பு வால்வ் மாதிரி. என்ன பாதுகாப்பு வால்வு? நம்ம நாட்டில் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, இல்லை எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற யாரை வேணால் கேளுங்க, மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி உங்களுக்கு எவ்வளோ ஊதியம் தெரியுமான்னு கேளுங்க. அது அவங்களுக்கே தெரியாது, முதலாளிக்கும் தெரியாது, தொழிலாளிக்கும் தெரியாது. முதலாளிக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்ற சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் என்பது எங்கேயும் அமல்படுத்தப்படுவதில்லை. நகரத்திலேயே இப்படி நிலைமை அப்படின்னா கிராமத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கிராமத்தில் சட்டப்படி இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேபர் இன்ஸ்பெக்டரும் அங்கே வரப்போகிறதில்லை. டவுனுக்கே, ஃபேக்ட்ரிக்கே வரமாட்டான். விவசாய கூலிக்கு யார் கேட்க போகிறாங்க? அப்போ அந்த பாதுகாப்பை எது வழங்குது அப்படின்னா இந்த ஊதியம் அப்படின்றது தான் வழங்குது. அப்போ அந்த சேஃப்டி வால்வை இப்போ மோடி அரசாங்கம் எடுத்துருச்சு. 2025 இந்த மன்ரேகா திட்டம் பற்றி ஆராய்ச்சி செய்த நாடாளுமன்ற நிலைக்குழு, நாடாளுமன்ற நிலைக்குழுன்னா எதிர்கட்சி மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியும் உண்டு, எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு மன்ரேகாவுக்கு 100 நாள் வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 400 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும்
என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இருக்கு இல்லையா, அது எந்த குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயமும் இதில் கிடையாது. மினிமம் வேஜஸ் ஆக்டும் கிடையாது. குறைந்தது இவ்வளவு ஊதியம் இருக்கணும் என்பது இல்லை. இதில் என்ன ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விபிஜி ராம்ஜி சட்டத்தில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேயோ தருமபுரியிலையோ கன்னியாகுமரியிலையோ வேலை பார்க்கக்கூடிய மன்ரேகா ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு நாள் ஊதியம் என்ன என்பதை மோடி தீர்மானிப்பார். தஞ்சாவூரில் இருக்கிற ஊதியம் தருமபுரியில் இருக்காது, அல்லது பீகாரில் இருக்கிற ஊதியம் கேரளாவில் இருக்காது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ப யார் தீர்மானிப்பாங்க? டெல்லியில் உட்காந்து மோடி அரசு தீர்மானிக்கும். அப்போ குறைந்தபட்ச ஊதியமும் கிடையாது. இந்த ஏரியாவில் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, சந்தையில் அதில் என்ன ஊதியம் இருக்குது என்ற அந்த அளவுகோலும் கிடையாது. அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ற முறையில் இது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த மன்ரேகா திட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்துவார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போது ஒரு மாநிலத்துக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா, எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் வேலை நடக்கலாம், அந்த மாவட்டத்துக்குள்ள எந்த கிராமத்தில். இப்போ ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், பழைய மன்ரேகா திட்டத்தின் கீழே உங்கள் கிராமத்துக்கு குளம் வேணுமா, பள்ளிக்கூடம் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது வேணுமா, தானிய கிடங்கு வேணுமா என்பதை அந்த கிராம சபை அல்லது பஞ்சாயத்து முடிவு பண்ணி கட்டலான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னது வேணும்னு சொல்லி மோடிக்கு எழுதி அனுப்பணும். மோடி தான் முடிவு பண்ணுவார் உங்கள் ஊருக்கு என்ன வேணும் அப்படின்றத. இந்தியா முழுதும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. எந்த மாவட்டம்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் என்ன செய்யணும், கோயில் கட்டணும்னு கூட முடிவு பண்ணலாம் அவங்க இல்லையா. அப்போ அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு மேலே 60 ரூபா அவன் கொடுப்பான், 40 ரூபா மாநில அரசு கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த திட்டத்தை உருவாக்கியவங்க 2 பேர் 2014 2015 தேசிய வளர்ச்சி கவுன்சிலில் சோனியா காந்தி தலைமையில் இருந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் யூபிஏ கவர்மெண்ட்டில் அருணா ராய், ஜீன் ரேஸ் 2 பேர். அந்த அருணா ராய் என்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவங்க சொல்கிறாங்க, என்ன இந்த சட்டத்தில் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை அ ஸ்டேட் in excess of its normative allocation shall be borne by the state government in such manner and by such procedure as may be prescribed by the central government. நீ 60 ரூபா கொடுக்குறேன், நான் 40 ரூபா கொடுக்குறேன். இப்போ திமுக அரசு இருக்குது, இதை வச்சுட்டு ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது. இந்த 40 ரூபாயை வச்சுக்கிட்டு மேலே நான் 20 ரூபா போட்டு இதை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு டெல்லி அனுமதி வாங்கணுமா? இந்த கேலி கூத்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு. நீ செலவு உன் காசில், மாநில அரசு காசில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன், எங்கள் ஊர் வீணாக போகுது, அது எங்களுக்கு தேவைப்படுது திட்டம், நீ கொடுக்குற காசை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று மாநில அரசு செய்தாலும் அதை அவங்க ஒப்புதல் பெறாமல் அதை செய்ய முடியாது. அப்படின்னா இது மாதிரி நிபந்தனை விதித்தால் எந்த அரசாங்கமாவது இந்த மன்ரேகா திட்டத்தை அமல்படுத்துமா? இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு பயங்கரமான வேலை பண்ணியிருக்குது மோடி அரசு. 100 நாள் வேலை என்பதை நாங்கள் 125 நாளாக மாற்றிவிட்டோம், உயர்த்தி விட்டோம். இது இந்த வடிவேல் காமெடி மாதிரி, கேளு அண்ணன்ட்ட தானே கேட்குற அப்படின்ற மாதிரி தான். இது இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. அதாவது எந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் எல்லாத்தையுமே அவன் முடிவு பண்ணுவானா. ஆனால் 125 என்ன 200 கூட எழுதி வச்சுக்கலாம். எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இல்லை, இதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மன்ரேகா திட்டத்தையே ஊற்றி மூடலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் ஏற்கனவே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அது வேண்டியதில்லை அப்படின்னு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவுக்கெல்லாம் தேவையில்லை என்றே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இது எவ்வளவு பச்சையான அயோக்கியத்தனம், இதை செய்ய முடியுமா? இது அப்பட்டமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு நான் சொல்லலை. சுபாஷ் சந்திர கார்க் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சிஎஸ்எஸ், பழைய மன்ரேகா திட்டம் மாதிரி கிடையாது. இது ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற ஒரு திட்டம். அது ஆர்டிகிள் 282 அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 282 கீழே வருது. இந்த 282க்கு கீழே இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. அதனால இது அன்கான்ஸ்டியூஷனல், இதை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணுங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். சுப்ரீம் கோர்ட் என்ன கதியில் இருக்குன்னு நமக்கு தெரியும். சேலஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு
இப்போ ஆளுநர் தீர்ப்பு வாங்கினதுக்கு 5 நீதிபதிகள் உட்காந்து என்ன ஆலோசனை சொன்னாங்க பிரசிடெண்ட்டுக்குன்னு நம்ம பார்த்தோம். அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆகுமா ஆகாதான்றது வேற. ஆனால் இது பிரைமா ஃபேசி ஆர்டிகிள் 282க்கு எதிரானது. ஒன்றிய அரசு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னாக்கா நீ சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை கண்காணிக்கின்ற, உத்தரவிடுகின்ற, மாற்றி அமைக்கின்ற இந்த அதிகாரம்லாம் உனக்கு கிடையாது. அதனால் இந்த 60-40 கீழே இவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இவன் உத்தரவுக்கு கீழ்ப்படுகின்ற காரியத்தை எந்த மாநில அரசும் செய்வதற்கு துணியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, பாருங்கள் உங்கள் ஸ்டேட் அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அவதூறு பிரச்சாரம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் பண்ணல, இன்னும் பொய், பச்சை பொய் பேசுகிறாங்க. நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு நிர்மலா சீதாராமன் இப்படி தானே பேசுனாங்க. அப்போ அதை பேசுவார்கள். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? இப்படி மாற்றி அமைப்பதன் மூலம் இவங்க என்ன செய்ய விரும்புகிறார்கள்? இதில் வந்து பல நோக்கங்கள் இருக்குது. முதல்ல நான் மன்ரேகா திட்டத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், யூனிவர்சல் என்பதற்கும் டார்கெட்டட் என்பதற்கும் அடிப்படையிலே வேறுபாடு இருக்குது. இப்போ நம்ம மகளிர் சுயஉதவி, இப்போ நம்ம மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கறது, முதல்ல அது வந்து யூனிவர்சல் ஆக்கப்படலை, அப்புறமா இப்போ யூனிவர்சல் ஆக்குறாங்க. அது ஒரு யூனிவர்சல் டார்கெட்டட் அப்படி திட்டம் இருக்கும்போது என்ன வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னாக்கா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், இல்லை ஆண்டு வருமானம் இவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல பிரச்சனைகள் வருது. யூனிவர்சல்னாக்கா பணக்காரனா ஏழையா எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிடுறது ஒரேடியா. அப்படி சொல்லும்போது தேவையில்லாமல் வசதி படைத்தவர்களுக்கும் போகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இதனுடைய ரீச் அதிகமாக இருக்குது, ஊழலுக்கான வாய்ப்புகள், முறைகேடுக்கான வாய்ப்புகள் குறையுது. வசதி படைத்தவர்கள் அவங்களே வேணாம் அப்படின்னாக்கா வேணான்னு விட்டுறாங்க. இப்போ ரேஷன் கடை வேணான்னு சில பேர் முடிவு பண்ணுற மாதிரி விட்டுடுறாங்க. அந்த மாதிரி விட்டுடலாம். அது இது அந்த யூனிவர்சலாக இருந்த திட்டத்தை இது மறைமுகமாக எப்படி ஆக்கிடுச்சுன்னா, இப்போது டார்கெட்டட் ஆக்கிடுச்சு. டார்கெட்டட்னா இலக்கு. அதை யார் தீர்மானிப்பார்கள்? அந்த நாம்ஸ். இதை வந்து நாமேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாம் என்ன, இந்த விதிமுறை, அதை யார் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லி முடிவு பண்ணும். யார் அதுதான் முதல்ல சொன்னது. தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேணாம். அதை ஐ பெரியசாமி அறிக்கையில் சொல்லியிருக்காரு. வறுமையை ஒழிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தண்டிக்கின்ற ஒரு திட்டம் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நாம்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அப்போ யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஸ்டேட்டுக்கு கிடைக்காது. வேற மோடியோட மொழியில் சொன்னாக்கா, டபுள் என்ஜின் சர்க்காராக இருந்தால் கிடைக்கும். சிங்கிள் என்ஜின் சர்க்காரு, தமிழ்நாடு பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே அது கிடைக்காது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, மிக முக்கியமாக, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சொன்னது, விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறது. அப்போ இது என்ன செய்யும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். இந்த வேஜ் அப்படின்றது, கூலி அப்படின்றது, இதை வந்து எடுத்துட்டாக்க, இப்போ இது குறைந்தபட்ச கூலி கிடையாது, இந்த விவசாய நாட்களில் இந்த வேலை கிடையாது, மிச்ச நாளில் தான். அப்போது கிராமப்புற வேலையின்மை என்பது அதிகரிக்கும். கிராமப்புற வேலையின்மை அதிகரித்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? மைக்ரேஷன், நகரத்தை நோக்கி செல்வது. நகரத்தை நோக்கி கிராமப்புற மக்கள் வெளியே செல்ல ஆரம்பித்தால், இங்கே வந்து மக்கள் குவிய ஆரம்பித்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அதன் விளைவு வந்து கார்ல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய ரிசர்வ் பட்டாளம், வேலையற்றோரினுடைய மிகப்பெரிய பட்டாளம். அந்த பட்டாளம் அதிகமாகும் போது கூலி குறைய ஆரம்பிக்கும். ஆள் கிடைக்குது. இப்போ சொல்கிறாங்கல்ல, 100 ரூபாய்னா 75 ரூபாய்க்கு எனக்கு ஆள் கிடைக்குது, அப்படி வந்துடும். இப்போ வட இந்திய தொழிலாளிகள் இங்கே வராங்களே, நம்ம ஊருக்காரன் வேலை செய்ய மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிறு முதலாளிகள் யாரை கேட்டாலும். அது ஒரு 2ஆம் பட்ச பிரச்சனை. முதல் பிரச்சனை, அந்த கூலிக்கு வேலை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அந்த குறைந்த கூலிக்கு வேலை செய்ய தமிழ்நாட்டு தொழிலாளிகள் தயாராக இல்லை. அப்போ குறைந்த கூலிக்கு ஆட்களை கொண்டு வந்து குவிப்பது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்து விளைவுகளாக இருக்கும். இப்போ மன்ரேகா திட்டம் இதுக்கு மேலே இதை ஒழித்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்னொரு விளைவை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னு சொன்னால், கிராமப்புறங்களில் சாதி ஆதிக்கத்தை உறுதியாக்கும், நிலைப்படுத்தும். இதை பற்றி பீகாரில் வந்து மன்ரேகா திட்டம் பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க.
அங்கே பீகார் பெண்கள்கிட்ட போய் பேசும்போது, கிராமப்புற பெண்கள், தலித் பெண்கள்கிட்ட பேசும்போது, அவங்க வந்து இந்த மன்ரேகா திட்டத்தினால எனக்கு இவ்வளோ ரூபா கிடைச்சது அப்படின்னு முதல்ல சொல்லலை. அவங்க சொன்னது, நிலப்பிரபுக்களை அண்டி வாழும் நிலைமை எங்களுக்கு மாறி இருக்கிறது அப்படின்றத முக்கியமாக சொல்கிறாங்க. அவங்க பெருசாக மாறி இல்லை, ஓரளவுக்கு மாறி இருக்குன்றாங்க. இப்போ நிலப்பிரபுக்களை அண்டி வாழ்வதுன்னா என்ன? அந்த ஜாதி ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது. பிழைப்புக்கு அவர்களை சார்ந்திருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அந்த ஜாதி ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கும். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம தமிழ்நாடை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். முனைவர் ஜெயரஞ்சன் 2 நூல்கள் எழுதியிருக்கார். தமிழ்நாட்டில் நிலப்பிரபுத்துவம் வீழ்ந்த கதை அப்படின்னு ஒன்று, அடுத்தது வந்து திராவிடமும் சமூக மாற்றமும் அப்படின்ற இந்த புத்தகம் இது எழுதியிருக்கார். இதில் இந்த புத்தகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பகுதிகள் இருக்குது. அதை வந்து, அதாவது இந்த மன்ரேகா திட்டம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு சாப்டர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமும் கிராமப்புற ஜனநாயகமயமாக்கமும் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. இந்த நூல் வாங்கி படிங்க. அதில் குறைந்தபட்சம் அந்த சாப்டரை படித்து பாருங்கள். இந்த கிராமப்புற ஜனநாயகமயமாக்கம் என்பதை 2 திட்டங்கள் எப்படி சாதிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறார். ஒன்று ரேஷன் கடை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உணவு உத்தரவாதம். 2வது இந்த 100 நாள் வேலை திட்டம். இது 2ம் கிராமப்புற சமுதாயத்தை எப்படி ஜனநாயகப்படுத்தியிருக்கு. ஜனநாயகப்படுத்தியிருக்குனாக்கா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி மட்டும் இதில் படித்து காட்டுறேன், இன்ட்ரெஸ்டிங்கானது. அதில் வேறு நிறைய அம்சங்கள் இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆய்வுக்கு எடுத்திருக்காரு. அந்த கிராமத்தில் ஆதிக்க சாதியினர் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்தினரும் இருக்கிறாங்க. அதில் ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதில் அவர் எழுதுகிறார் பாருங்க, ஏழை உயர் சாதி வேளாளர் குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள் தங்கள் சொந்த வயல்களில் வேலை பார்த்தனர். வேறு வழி இல்லாத போது மற்றவர்களுக்காக வேலை பார்த்தனர். ஆனால் அந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் ஒருபோதும் கூலி வேலை செய்யவில்லை. எனவே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வரும் வரை உயர் சாதி ஆண்கள் பெண்கள் மத்தியில் உடல் உழைப்பு தாழ்ந்தது என்ற சிந்தனை முறை மேலோங்கி காணப்பட்டது. இப்போ இது 100 நாள் வேலை திட்டம் வந்துடுது. இதில் முதல்ல வேலைக்கு வர்றவங்க வேளாளர் சாதி பெண்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த முதலாளிக்கு கீழேயும், வேற ஜாதி முதலாளிக்கு கீழே வேலை பார்க்கல, அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. இப்போ எந்த முதலாளிக்கு கீழேயும் அது சொல்கிறார் பாருங்க, இந்த திட்டத்தை எஜமானர் இல்லாத அரசு வேலையாக கருதினர். ஆகவே தமது கண்ணியத்திற்கும் அடையாளத்திற்கும் எவ்வித அச்சுறுத்தலும் விளைவிக்காதது என்று நினைத்தனர். எனவே உயர்சாதி ஆண்களும் பெண்களும் சிறிது சிறிதாக பங்கேற்க தொடங்கினர். இதனால் அவங்க வருமானம் பெருகியது. அதுக்குள்ளெல்லாம் வந்து போகிறார். இப்போது நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிராமத்தில் இதுவரை வேலைக்கு, இந்த மாதிரி கூலி வேலைக்கு வராத ஆதிக்க சாதிகளை சேர்ந்த பெண்கள், தலித் பெண்கள், இவங்க எல்லாம் ஒரு களத்தில் ஒன்றாக வேலை செய்யும் போது சாதிய இறுக்கம் என்பது மாறுது. அவர்களுக்கு இடையிலான பரிமாற்றம் அப்படின்றது வருது. பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் அதிகரிக்கிறது. இதை பற்றி சில ஆய்வுகள்லாம் இருக்குது. இந்த வேலை உறுதி திட்டத்தில் போகக்கூடிய பெண்களில் அந்த காசை கொண்டு போய் புருஷன்கிட்ட கொடுக்குறவங்க எவ்வளோ பேர், தான் வைத்து கொள்பவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு டேட்டா பார்க்கும்போது 60 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. அதன் விளைவாக என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஆண் ஆதிக்கம் என்பது குறையுது. பெண் விடுதலை, பெண்களுடைய சமத்துவ உணர்ச்சி என்பது வந்து அதிகரிக்குது. இது ஒரு உரிமை உணர்ச்சி வருது. இது எல்லாமே வெறும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அல்ல. இது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குது. எப்படி ரேஷன் கடை, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கலைஞர் முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மாதிரி இந்த நியாய விலை கடை வந்து உணவுக்கு உத்தரவாதம் வரும்போது, சோத்துக்கு நில உடைமையாளர்களை சார்ந்து இருக்கும் நிலை போகும்போது அந்த சாதி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நிலை மாறுகிறது. இப்படி எல்லோரும் கலந்து வேலை செய்யும் போது எப்படி நகரத்தில் ஜாதி குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிராமம் மாதிரி இல்லை. ஏன்? ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு கடையில், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு தெரியாது, சாதிகளுக்கிடையே பழகிறாங்க. அந்த மாதிரி நகரங்களில் தான் காதல் என்பது ஏற்படுகிறது. இங்கே தான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் வருது. அப்படி கலந்து பழகுவதற்கான ஒரு நகரத்தில், ஒரு ஆலையில் எப்படி
பல பிரிவினரும் கலந்து பழகுவதற்கான வாய்ப்பு ஏற்படுதோ அப்படி ஒரு வாய்ப்பை இந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் ஏற்படுத்துகிறது. அதனால் அது சாதிய இறுக்கம் ஒரு ஒரு நெகிழ்வு ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சமூக விளைவுகள் 100 நாள் வேலை திட்டத்தினால ஏற்பட்ட பாசிட்டிவான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை நிறுத்துவதன் மூலம் அதை நிறுத்திட்டு பழையபடி நீ அவன்கிட்ட வேலைக்கு போ, அது ஒன்று தான் உனக்கு கதி என்றால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த உரையினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன் என்ன, தமிழ்நாட்டில் எப்படி இந்த வேலை உறுதி திட்டம் அமல்படுத்தப்பட்டது, இதை பற்றி எழுதியிருக்கிற ரிசர்ச் அதில் 100க்கு 125 விழுக்காடு வரைக்கும் தமிழ்நாடு அமல்படுத்தியிருக்கு. அதாவது 100% அவங்க ஒதுக்கீடு உள்ளவன்னா மேற்கொண்டு 25% எக்ஸ்ட்ராவாக இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இதை அமல்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரீசன்ட் டேட்டா ஒரு சொன்னேன் 24-25 10,744 கோடி ரூபாய். சரி, இதே பீகாரில் என்னவா இருக்குது அப்படின்னாக்கா 8,000 சொச்சம் கோடி ரூபா தான் பீகாரில். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே 10,000 கோடி ரூபா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்தில், பீகாரில் அவ்வளோதான். அப்போ இதே பீகாரில் தான் இந்த தேர்தலின் போது தலைக்கு 10,000 ரூபா பெண்களுக்கு 75 லட்சம் பேருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி என்னது அந்த பெண்கள் ரோஸ்கார் யோஜனா அப்படின்னு பேர். அது ஒரு 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபான்னாக்கா 7,500 கோடி ரூபா அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும்? அவங்க கடன் கட்டுறதுக்கு தான் அது பயன்பட்டதுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டை விட பீகாரில் ஏன் குறைவாக இருக்குதுன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ ஆதிக்க சக்திகள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க உட்பட இது அமல்படுத்தப்படுவதை விரும்பவில்லை. இப்போ நம்ம 1 ரூபாய்க்கு 29 காசு தான் கொடுக்குறோம், 30 காசு தான் கொடுக்குறோம். பீகாருக்கு 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுக்குறாங்க, 3 ரூபா கொடுக்குறாங்க டெல்லியிலேருந்து என்று சொல்கிறோம். அவ்வளோ காசு வர்றதை ஏன் அப்படி பயன்படுத்த மாட்டேன்றாங்க என்றால் அந்த சாதிய கட்டுமானம் குலைவதை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள், முக்கியமாக பிஜேபி ஆட்சி தான் நடக்குதுங்க, அவங்க அதை விரும்பவில்லை என்பது தான் இதில் விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகம் மொத்தம் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்கா 80 கோடி பேர் இந்த இலவச அரிசியை நம்பி இருக்கிறாங்க. 80 கோடி பேர் மக்கள் தொகையில். மொத்தம் மன்ரேகால பதிவு பண்ணியிருக்கிறவங்க 12.5 கோடி பேர், அதாவது 12.5 கோடி குடும்பம். இன்ட்டு 5 போடுங்களேன், போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கணக்கு வந்துடும், இந்த 80 கோடி வந்துடும். இப்போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையின் நிலை. இப்போ 80 கோடி பேர் இலவச அரிசி திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள்? வறியவர்கள். இந்த வறுமைன்னா நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? இலவச அரிசி திட்டம் பட்டினியிலிருந்து மக்களை ஓரளவுக்கு காப்பாற்றும். ஆனால் காய்கறி வாங்க முடியுமா அல்லது இறைச்சி வாங்க முடியுமா? அதாவது நான் சொல்கிறது ஊட்டச்சத்துள்ள உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னா, நல்ல துணி எடுத்து கொடுக்கணும்னாக்கா, அல்லது எதனா ஒரு கல்யாணம் காட்சி போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, அல்லது யாருக்காவது உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்க்கணும்னு சொன்னாக்கா, அப்போ இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது எக்ஸ்ட்ராவாக. அந்த பணத்துக்கு என்ன அப்படின்றது கிராமப்புறத்தில் வழி இல்லை. அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 12.5 கோடி பேர் மன்ரேகால பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 75-80 லட்சம் குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆண்டுக்கு கிடைக்கிற 16,500 ரூபா அது அவங்களுக்கு இந்த மாதிரி தேவைகளுக்கு அப்படின்னு அதை முடிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அல்லது மகளிர் உரிமை தொகை கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ கல்வியர் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும்போது அந்த குழந்தைகள் 1000 ரூபாயை சேமித்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்தேன் இப்படி சொன்ன பெண்கள் குழந்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது வறுமை என்பது வெறும் சொத்து, சோறு, அரிசி என்பது மட்டும் கிடையாது. ஒரு நல்ல உணவில், ஊட்டச்சத்துள்ள உணவில் தொடங்கி இந்த தேவையெல்லாம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்யாத போது என்ன நடக்குது? ஒன்றும் வைத்தியம் பார்க்க முடியாது, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாது. சாய்நாத் இதை பற்றி, விவசாயிகள் தற்கொலையை பற்றி பிரபல பத்திரிகையாளர் சாய்நாத் அவர் நிறைய ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காரு. சூசைடு பூரா மகாராஷ்டிராவில் பெரும் அளவுக்கு சூசைடு நடக்கும்போது நேராக போய் ஆய்வு செய்து அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? இந்த மாதிரி சூசைடு நடக்கிறதுக்கு 3 முக்கியமான காரணம் சொல்கிறாரு. 1 கல்யாணம், இன்னொன்று நோய் வர்றது, 3வது படிக்க வைக்கிறது. இந்த 3 காரணமாக வாங்குகிற கடன் இதுதான் விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளுது. ஒன்று நியாயமான விலை கிடைக்கல, கிடைக்கிற வருமானத்தில் எப்படி இருக்குதுன்னா உயிரை காப்பாற்றி கொள்ளும் அளவுக்கு தான் கிடைக்கிற வருமானம் இருக்குது. இது கூலி விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, சிறு விவசாயிகளுக்கும் அதுதான் நிலைமை.
அப்போ அதுக்கு மேலே ஒரு கல்யாணம் வந்தாக்கா, நோய் வந்தாக்கா, அல்லது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாங்குற கடனை கட்ட முடியவில்லை. கட்ட முடியாத போது சூசைடு, இல்லைன்னா கடன். கடன் வாங்கினா அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஊரில் வந்து வேலை பார்க்குறாங்களே வட இந்திய தொழிலாளிகள், அவங்கள கேளுங்க, பெரும்பாலும் கடன் கட்டுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அதனுடைய விளைவு வந்து மைக்ரேஷன். இங்கேருந்து சம்பாரித்து 10,000 ரூபா சம்பாரித்து அதில் 2-3,000 செலவுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புனாக்கா அவங்க வந்து அங்கே கடன் கட்டுவாங்க. அப்போது கடன் கட்டுவதற்கு இவங்க வந்துட்டாங்க இங்கே. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? அது குடும்பம் உடஞ்சிருச்சு. இப்போ அங்கேருந்து ஆண் மட்டும் வந்திருக்கிறான், இல்லை அப்பாவும் பையனும் வந்திருப்பாங்க. ஃபேமிலி வந்து உடஞ்சிருச்சு. இப்போ ஃபேமிலி உடைந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா படிப்பு போயிடுது. படிப்பு போய் ஃபேமிலி உடைஞ்சு கல்வி போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னா வறுமை நிரந்தரமாகுது. வறுமை நிரந்தரமாவதுன்னாக்க என்ன பொருள்? சாதி நிரந்தரமாகிறது. சாதி என்ற அடிப்படையில் என்ன ஸ்டேட்டஸில் அந்த சமூகத்தில் அவர்கள் இருந்தார்களோ அந்த நிலையில் அப்படியே வைக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான். அப்போது மன்ரேகா திட்டமும் நியாய விலைக் கடையும் தமிழ்நாட்டில் நிலப்பிரபுத்துவ ஒடுக்குமுறையை, சாதிய இறுக்கத்தை தளர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், இவற்றை ரத்து செய்வது என்பது எங்கே கொண்டு போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாதிய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு, பழைய சமூக முறையை பாதுகாப்பதற்கு தான் கொண்டு போகும். நம்ம வந்து இந்த சனாதன கொடுங்கோன்மை, பார்ப்பன பாசிசம் அப்படின்னு சொன்னாக்க பாடத்திட்டத்தை மாற்றுவது, இல்லைன்னா பகவத்கீதையை இதில் கொண்டு வருவது, அல்லது கோயிலில் இப்படி பண்ணுறது, தீபம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த பொருளாதார ரீதியாக இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் பழைய சமூக அமைப்பை பாதுகாப்பதை நோக்கி கொண்டு போகுது. ஆனால் புரிந்து கொள்வது எப்படி நமக்கு இருக்குன்னா, இடஒதுக்கீடு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இது அடங்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆக பெரும்பான்மையான ஓபிசி, எஸ்சி சமூகங்களைச் சேர்ந்த மக்கள், இதை சார்ந்தவர்கள், இடஒதுக்கீட்டினால் வேலை கிடைத்தவர்கள் அல்ல. ஆக பெரும்பான்மையான மக்கள் இதில் தான் இருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி விடுது மோடி அரசு என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இது மாதிரி செய்யும்போது, இப்படி மைக்ரேஷனில் கொண்டு வந்து நகர்ப்புறத்தில் குவியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக தானாக என்ன செய்யுதுன்னாக்கா கூலி குறைப்பை நோக்கி இட்டு செல்லுகிறது. இதை பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஈசிங் ஆஃப் லேபர் மார்க்கெட், இந்த உழைப்பு சந்தையை தளர்த்தி விடுவதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாசூக்கான வார்த்தை. இதுக்கும் மன்ரேகா திட்டத்தை காலி பண்ணுறதுக்கும் இப்போ லேபர் கோட் பில் அப்படின்னு கொண்டு வந்து தொழிலாளர்கள் உரிமைகளை ரத்து பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ரெண்டுக்கும் நேரடியான ஒரு உறவு இருக்குது. அது என்ன நேரடியான உறவு? லேபர் கோட் பில் என்ன செய்யுது? 300 பேர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களில் எப்போ வேணால் லே ஆஃப் பண்ணலாம். வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை கிடையாது. அதுக்கு பிறகு இந்த கிக் லேபர் என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ இப்படி வேலை பார்க்கக்கூடியவர்கள், இதை வந்து ஒரு பேட்டர்னாகவே வந்து மாற்றுகிறது. ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான எல்லா பாதுகாப்புகளையும் அது அகற்றி விட்டது. பல பிஜேபி ஆளும் மாநிலங்களில் 12 மணி நேர வேலை என்பது சட்டப்பூர்வமாக்கப்பட்டுருச்சு. அப்போது இது மாதிரி ஆக்கும்போது இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்படி வேலை பார்க்குறதுக்கான ஆட்கள் வேணும். அந்த ஆட்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து தான் வரணும். கிராமப்புறத்தில் விவசாயம் நலிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதை மென்மேலும் கார்ப்பரேட் மயமாக்குவதற்கான வேலைக்கு தான் அந்த 3 விவசாய சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. விவசாயிகள் போராட்டத்தால் அது தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ இந்த மக்களை நகர்ப்புறத்தை நோக்கி குவிப்பது என்பதை இது வந்து செய்யும். அதனால் நம்ம இந்த மன்ரேகா திட்ட ரத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னாக்கா, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாயை கொஞ்சம் செலவு பண்ணுறாங்க, அந்த பணத்தை நிறுத்துறதுக்காக அதுக்கு தான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய டிசைன். அந்த டிசைன் என்ன அப்படின்னா, முதலாளித்துவ நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களுக்கு சீப் லேபரை சப்ளை பண்ணுவது ஒன்று. இன்னொன்று சாதி அமைப்பை பாதுகாப்பது. இப்போ அம்பேத்கர் வந்து பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் நம் எதிரிகள் அப்படின்னு சொன்னால் அதான் இது. அது ஒரு கோட்பாடு மாதிரி இருக்குது. அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது யதார்த்தத்துக்கு என்றால் இப்படி தான் அது வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து இப்போ மன்ரேகாவுக்கு 2025 மோடி அரசு செலவிட்டிருக்கிற தொகை இப்போ முடிஞ்ச இதில்
1.4 லட்சம் கோடி ரூபா. 1.04 தான், 4 லட்சம்லாம் இல்லை, 1 லட்சம் கோடி ரூபான்னு வச்சுங்களேன். இதான் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறது மொத்த இந்தியாவுக்கு. இதே காலகட்டத்தில் இந்த மோடி ஆட்சிக்கு வந்த 2014 வந்தார். 2015 ஒரு 10 ஆண்டுகளில் வங்கி கடன் தள்ளுபடி, அதுவும் பொதுத்துறை வங்கியில் மட்டும் எவ்வளோன்னா 12 லட்சம் கோடி ரூபா. 10 வருஷம், இதே 12 வருஷம் தான் வச்சு கிட்டத்தட்ட முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணது மட்டும் ஆண்டுக்கு சராசரியாக 1 லட்சம் கோடி. இது வந்து உண்மையில் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது ராஜ்யசபாவில் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா, இது அரசாங்கம் கொடுத்துருக்கிற டேட்டா. அதே போல் 2019 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க மேசிவாக. அந்த வரி விலக்கு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 1.45 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும். இதுவும் அரசாங்கம் கொடுத்த புள்ளி வரும். இப்போ கடன் தள்ளுபடி 1 லட்சம் கோடி, இந்த வரி தள்ளுபடி வரி விலக்கு கொடுத்ததன் காரணமாக அது ஒரு 1.5 லட்சம் கோடி, மொத்தம் 2.5 லட்சம் கோடி இதில் மட்டும். இதை ஒப்பிடும்போது இது கொசு மாதிரி. மன்ரேகாவுக்கு இத்தனை கோடி மக்களுக்கு, எவ்வளவு கோடி பேர், 12.5 கோடி பேர், 12.5 கோடி குடும்பம், 12.5 கோடி குடும்பத்துக்கு கொடுக்குற தொகை 1 லட்சம் கோடி. இந்த முதலாளிகளுக்கு கொடுத்துருக்கிறது 2.5 லட்சம் கோடி ஆண்டுக்கு. அதனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இது அயல். நேத்திக்கு வந்து இந்த சிவராஜ் சிங் சௌகான் வந்து இதற்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடக்குதா, ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் ஒரு தத்துவம் சொல்கிறார் அவர். அதாவது அந்த வரியை அப்படியே சொல்கிறேன் நான். திஸ் இஸ் அ கான்செப்சுவல் எரர். த அசம்ஷன் தட் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் அப்போசிங் சாய்ஸஸ். வளர்ச்சியும் முன்னேற்றமும் இது ரெண்டையும் ஒன்றுக்கு எதிராக ஒன்றை நிறுத்துகிறார்கள். இது ரொம்ப தப்பு. சரி, எதுங்க ரைட்டு? முன்னேற்றத்தின் வழியாக தான் வளர்ச்சி வரணும். நம்ம மோடி சொன்ன பிரபலமான ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் முதலாளிகளை வந்து ரொம்ப கேவலமாக வில்லனாகவே சித்தரிச்சிட்டாங்க. நான் அவர்களை என்ன சொல்லுவேன்னா, வெல்த் கிரியேட்டர்ஸ், செல்வத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ சிவராஜ் சிங் சௌகான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், முன்னேற்றம் வந்தால் தான் வளர்ச்சி, வெல்ஃபேர், மக்கள் நலம் வரும். அப்போ முன்னேற்றம் யாருக்கு? இப்போ நான் சொன்ன திட்டப்படி முன்னேற்றம் யாருக்கு வந்திருக்குன்னா, அம்பானிக்கு, அதானிக்கு, அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு முன்னேற்றம் வந்தால் தான் நமக்கு சோறு கிடைக்கும். அங்கே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி நடந்தால் தான் எலும்பு வெளியே போடுவாங்க. அதில் எதனா கறி ஒட்டியிருக்கான்னு நம்ம சுரண்டி தின்னு பார்க்கலாம். புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அப்படின்றத அவங்க சொல்கிற திட்டம். இப்போ மன்ரேகா திட்டம் என்பது வெல்ஃபேரை வந்து அவங்க வழியாக தான் கிடைக்கணும் என்று இல்லாமல் வரியிலிருந்து நேரடியாக மக்களுக்கு வழங்குகிறது என்பது தான் அவங்களுடைய பிரச்சனை. அப்போது இதை ஒழித்து முழுக்க எல்லாரையும் ஆண்டைகளின் தயவில், முதலாளிகள் மற்றும் நில உடைமையாளர்களின் தயவில் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தினர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை தள்ளுவது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து இப்போது மன்ரேகா திட்டத்தை இப்படி மாற்றிட்டாங்க என்பதில் மட்டும் நடக்கலை, பல வடிவங்களில் அது வந்து நடந்திருக்குது. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது கல்வியிலிருந்து வெளியேற்றுவது அதனுடைய நோக்கம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் பில் என்பது நம்ம மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்தது. அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் பில்லில் என்ன இருந்ததுன்னா, காட்டுப்பகுதிகளை வந்து தொழிலுக்காக அப்படிலாம் எடுக்கணும்னாக்கா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம சபையில் 80% மேலே அப்ரூவ் பண்ணணும், இல்லாமல் எடுக்க முடியாதுன்னு இருந்தது. அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்துட்டாங்க. அடுத்தது லேண்ட் அக்விசிஷன், நிலத்தை கையகப்படுத்துவது, அதுலேயும் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான இருந்த வாய்ப்பை எடுத்து விட்டார்கள். இப்போ கடைசியாக மன்ரேகாவும் போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா, 10 கிலோ அரிசி கொடுத்துட்ருக்குறாங்க. பிடிஎஸ், நியாய விலை கடை, அது ஒன்று தான் இப்போ வந்து மிச்சம் இருக்குது. அதையும் எடுத்துட்டாக்கா முற்றும் முழுதாக இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய சுரண்டலுக்கு, ஒரு கட்டுப்பாடற்ற சுரண்டலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் திறந்து விட முடியும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை சோனியா காந்தி தன்னுடைய, அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க 2 நாள் முன்னால், அதில் இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கக்கூடாது. மன்ரேகாவை காலி பண்ணி இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க, இந்த விபிஜி ராம்ஜி கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்றது தனி அல்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தனி அல்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வாக்குரிமையை இழப்பவர்கள் யார்? அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாமல், 2002-05 எங்கே ஓட்டு போட்டோம், எப்போ ஓட்டு போட்டோம்னு தெரியாதவர்கள்,
இந்த தரவுகளை எல்லாம் கொடுக்க முடியாதவர்கள், அவங்க தான் இதில் வாக்குரிமையை இழக்கக்கூடியவர்கள். அந்த பிரிவினர் யார்? ஏழைகள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, பிஜேபிக்கு போடலையா, அதெல்லாம் காலி பண்ணு. அப்போ எஸ்ஐஆர் அப்படின்றது அதில் தான் வருது. இடஒதுக்கீடு ஒழிப்பு இதோடு சேர்ந்தது. டீலிமிட்டேஷன் நாளைக்கு வரப்போகுது. இப்போ எப்படி மன்ரேகா திட்டம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் கேரளாவுக்கு வேணான்னு சொல்கிறானோ, அதுபோல் எங்கே வறுமை ஒழிப்பு எஃபெக்டிவாக அமல்படுத்தப்பட்டதோ அவங்களுக்கு பணம் கொடுக்காத, எங்கே ஓரளவு ஒப்பீட்டளவில் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்காத. 1 ரூபா கொடுத்தா 30 பைசா 29 காசு அது மட்டும் கொடு. எங்கே குடும்ப கட்டுப்பாடு சரியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு வாக்குரிமையை பறிச்சிரு. எங்கே பிஜேபிக்கு ஓட்டு போடலையோ அங்கே எஸ்ஐஆரை அமல்படுத்தி காலி பண்ணு. இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் என்ற முறையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த முறையில் பார்க்காமல் இது தனித்தனி பிரச்சனையாக பார்ப்பது தவறு என்பது மட்டுமல்ல, இதை திரும்ப திரும்ப நம்ம பேசி கொண்டிருப்பது. அது எங்கே பேசுகிறோம், இது எந்த தொலைக்காட்சியும் இதை விவாதம் நடத்தலை. அது என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. இது எவ்வளவோ ஒரு சீரியஸான ஆக பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதில் இப்படி கருத்து சொல்லிட்டு எடப்பாடி அலட்சியமாக போக முடியுது. அவனை கேட்டால் எனக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு மலேசியாவுக்கு போகிறேன், அவன் போகிறான். இவனெல்லாம் விட்டுட்டு இந்த கேள்வியை கூட கேட்க தெரியல யாருக்கும். கேட்கக்கூடிய அக்கறை இல்லாமல் இருக்குது. இதை நினைக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் கேவலமாகவும் இருக்குது. 3 வேளாண் சட்டங்கள் வந்தபோது பஞ்சாப் விவசாயிகள், மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா விவசாயிகள் அப்படி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. 700-800 பேர் செத்தாங்க அங்கே. ஆனால் வேற வழியே இல்லாமல் அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டிய நிலைக்கு மோடி அரசு தள்ளப்பட்டது. இப்போ இப்படி கோடிக்கணக்கான மக்களை 12.5 கோடி மன்ரேகா பதிவு அப்படின்னு இன்ட்டு 5 அப்படின்னா 70-80 கோடி மக்களை பாதிக்கிறது. மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலே. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் 80 லட்சம் குடும்பம். 80 லட்சம் குடும்பம்னா 4 கோடி பேர். 4 கோடி பேரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி தான் வந்திருக்குதான். அவன் மந்திர் வகீம் பனேங்கே அப்படின்ற மாதிரி தீபம் வகி கொளுத்தேங்கன்னு இந்த நாய்ங்க இப்போ திருப்பரங்குன்றத்தில் அதை கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு ஒரு விவாதம், அதுக்கு ஒரு சுவமோட்டோ வழக்கு தீர்ப்பு. இங்கே பார்த்தா சினிமா. இதெல்லாம் என்ன நடக்குது? தொலைக்காட்சிகள் இதை பற்றி பேசுவதில்லை. திரும்ப திரும்ப கூட்டணி விவகாரம், ஓபிஎஸ், இந்த யார் எந்த பக்கம் போனால் நமக்கு என்ன? அதனால் என்ன நடக்கப் போகிறது? இதை பற்றி யார் பேசுகிறார்கள்? இப்போ பேச வேண்டும் என்றால் இது நிச்சயமாக பெண்களுக்கு புரியாத பிரச்சனை கிடையாது. அப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்களிடம் உங்களுடைய எதிரி இந்த மோடி அரசு, உங்களுடைய எதிரி இந்த மோடிக்கு கையால் வேலை பார்க்கக்கூடிய எடப்பாடி, இந்த மோடிக்கு கையால் வேலை பார்க்கக்கூடிய விஜய் கட்சி தாவேகா, இவங்க தான் உங்களுடைய எதிரிகள் என்பதை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலையும் போராட்டம் தொடங்கணும், அமைதியான வழியில். அப்படியே ஒரு போராட்டம் தொடங்கினாதான் இது அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை என்பது மக்களுக்கு புரியும். இப்போ செவிலியர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த போகிறேன், பழைய பென்ஷன் திட்டம், அதெல்லாம் விட பெரிய பிரச்சனை இது. அதெல்லாம் விட பரம ஏழைகளின் பிரச்சனை இது. இந்த பிரச்சனைக்கான போராட்டம் எல்லா இடத்துலையும் தொடங்கணும். அப்படி தொடங்கும் போது தான் எதிரி யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த எதிரிக்கு பயன்படக்கூடிய துரோகிகள் யார் என்பதையும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்றதுக்கு நான் ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறேன். விபீஷணன்ஜி ராம்ஜி திட்டம்னு வச்சுக்கலாம். இவர்கள் வீடனர்கள். யார்? எடப்பாடியும் தாவேகா விஜயும். ராமாயணத்தில் எப்படி வீடனன் ராமனுக்கு 5ஆம் படை வேலை பார்த்து ராவணனை கொல்வதற்கு உதவியாக இருந்தானோ, துரோகம் செய்தானோ, அதை போல இவர்கள் இந்த பிறந்த மண்ணிற்கு, சோறு போட்ட மண்ணிற்கு பச்சை துரோகம் செய்யக்கூடியவர்கள் எடப்பாடியும் தாவேகாவும் இன்ன பிறரும் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். தமிழகம் தழுவிய ஒரு கிளர்ச்சி தொடங்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். நன்றி.